உங்க எல்லாரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த செய்தியினுடைய தலைப்பு கடவுளுடைய அரசாங்கம். அரசாங்கம்னா நமக்கு என்ன தெரியும். இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல 43 டிபார்ட்மெண்ட் இருக்கு. இந்த 43 டிபார்ட்மெண்ட்டும் தனித்தனி டிபார்ட்மெண்டாக இருந்தாலும் ஒரு டிபார்ட்மெண்ட் இன்னொரு டிபார்ட்மெண்டோட இணைஞ்சுதான் செயல்படணும். தனித்தனியால செயல்பட முடியாது. உதாரணத்துக்கு இப்ப கார்பரேஷன் ரோடு போடுறாங்கன்னு வைங்களேன், அவங்க நாங்க தனி டிபார்ட்மெண்ட், நாங்க ரோடு போட்டுருவோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பூமி கீழே இபி லைன்ஸ் இருக்கு, மெட்ரோ வாட்டர் லைன்ஸ் இருக்கு, சூயேஜ் லைன்ஸ் இருக்கு. அப்போ இந்த டிபார்ட்மெண்டோட எல்லாம் இணைஞ்சுதான் அவங்க செயல்படணும். அவங்க பிளான் பண்ணணும். பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் ரோடு போடணும். அப்பதான் அது ப்ராப்பர் சிட்டியா இருக்கும். ஒர்க் கம்ப்ளீட் ஆகும். நாங்க பாட்டின ரோடு போட்டு போயிடுவோம்னா அது ப்ராப்பர் சிட்டியாவும் ஆகாது, ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆகாது. அதே போலதான் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் அப்படியே தான். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் இந்த பூமியிலே தம்முடைய ராஜ்யத்தை, கடவுளுடைய அரசாங்கத்தை ஸ்தாபிச்சிருக்கிறார். சபையின் மூலமாக ஸ்தாபிச்சிருக்கிறார். இப்ப அந்த அரசாங்கத்துல பல டிபார்ட்மெண்ட் இருக்குது. ரட்சிப்பு, சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியம், சந்தோஷம், சமாதானம், குடும்ப வாழ்க்கை, பிள்ளைகள், ஐஸ்வர்யம், உத்தியோகம், இப்படி பல டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோ ரட்சிப்பு என்ற டிபார்ட்மெண்ட்டோட இணைஞ்சுதான் செயல்படணும். தனித்தனியால செயல்பட முடியாது. இப்போ உதாரணத்துக்கு ஆரோக்கியம் எடுத்துக்கோங்களேன். இந்த ஆரோக்கியம் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா வியாதியா இருந்தா பரவாயில்ல, தேவன் இந்த வியாதி எனக்கு கொடுத்திருக்கிறார், ஏதோ ஒரு நோக்கத்தோடு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த வியாதின்ற ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யத்திலே கிடையாது. அது பிசாசனுடைய ராஜ்யம், பிசாசனுடைய டிபார்ட்மெண்ட். ரட்சிக்கப்பட்ட பிறகு பிசாசனுடைய டிபார்ட்மெண்டோட இணைஞ்சு எல்லாம் செயல்பட முடியாது, கூடாது. ஏன்னா ரட்சிப்புக்குள்ள ஆரோக்கியம் இருக்கிறது. ஏன்னா வசனம் என்ன சொல்லுது? இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். இருளின் அதிகாரம் பிசாசு, வியாதி பிசாசனுடைய ராஜ்யம். அந்த அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார் சொல்லுது. அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு நம்மை வரவழைத்திருக்கிறார். அந்தகாரம், வியாதி அந்தகாரம். ஆச்சரியமான ஒளி கிறிஸ்து. அந்த கிறிஸ்துவுக்குள் ஆரோக்கியம் இருக்கிறது. வியாதிக்கு பல காரணங்கள் இருக்கு பாருங்க. தேவன் வியாதியை கொடுத்தாருன்னு சொல்லவே கூடாது. அது ஒரு பிற்போக்கான மனநிலை. அது ஒரு தேவனை மட்டுப்படுத்துற மாதிரி. வியாதிக்கு பல காரணங்கள் இருக்கு. நிறைய சாப்பிட்டதுனால வியாதி வரலாம், நிறைய சரியா சாப்பிடாதனால வியாதி வரலாம், தண்ணி குடிக்காதனால வியாதி வரலாம், எக்ஸசைஸ் பண்ணாதனால வியாதி வரலாம். சில பேர் சில கெமிக்கல்ஸ்ல வேலை செய்வாங்க பாருங்க, அதனால சில வியாதிகள் வரலாம். பல காரணங்கள் இருக்கு. அப்ப எதுக்கு வந்தது, அந்த காரணத்தை நம்ம சரி செய்து அதை எதுக்குன்னு பார்த்து சரி செய்யணுமே ஒழிய தேவன் வியாதியை கொடுத்தார் அப்படின்னு சொல்லவே கூடாது. ஏன்னா அவர் நம்ம யார முதல்ல சேவிக்கிறோம்ன்றது ரொம்ப முக்கியம். அவர் மகா பெரியவர், அவர் மகா உன்னதர், அவர் மகா பரிசுத்தர், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் சர்வ வல்லமையுள்ளவர். இப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம சேவிக்கிறோம். அவரை போய் வியாதி கொடுத்தார் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவருடைய ராஜ்யத்துல, அவருடைய அரசாங்கத்துல வியாதின்ற டிபார்ட்மெண்டே கிடையாது. நாம ஆரோக்கியமாக இருப்பது தேவனுடைய பரிபூர்ண சித்தமா இருக்கிறது. அதனால்தான் வசனம் சொல்லுது, அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதிகளை விலக்குகிறேன், ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லுது வேதம். அப்ப அவருடைய ராஜ்யத்துல ஆரோக்கியம் என்ற டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் இருக்குது. அப்ப அந்த டிபார்ட்மெண்ட்ல ஆரோக்கியம் இருக்கிறது. நாம எப்படி விசுவாசிக்கணும்னா, தேவன் நான் ஆரோக்கியமாக இருப்பதற்கு தேவன் பரிபூர்ண சித்தமுடையவராக இருக்கிறார். அப்போ அந்த லைனை முதல்ல அண்டர்லைன் பண்ணுங்க. நான் ஆரோக்கியமாக இருப்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அந்த லைனை முதல்ல அண்டர்லைன் பண்ணிட்டு அது உங்களுக்கே முதல்ல சொல்லிக்கோங்க. நான் ஆரோக்கியமாக இருப்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. நான் ஆரோக்கியமாக இருப்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. இந்த சரீரம் கர்த்தருடையது. அவர் என்னுடைய பாவங்களை மாத்திரமல்ல என் வியாதிகளையும் சுமந்து தீர்த்து விட்டார். இயேசு கிறிஸ்துவின் மூலமா எனக்கு பரிபூர்ண ஆரோக்கியம் உண்டு முதல்ல நீங்க சொல்லிக்கோங்க. நீங்க சொல்ல 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 இந்த பாடி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஆரோக்கியம் இந்த சரீரத்துல ஊற்று எடுக்கும், வியாதிகள் உருகி ஓடும். அதையே ஜபத்துல கொண்டு போங்க. இந்த வார்த்தை தேவனுடைய சமூகத்துல கொண்டு போகும் பொழுது தேவன் தூதர்களே உங்களுக்காக வேலை செய்வாங்க. அதனால தேவனுடைய ராஜ்யத்துல ஆரோக்கியம் என்ற டிபார்ட்மெண்ட்
பரிபூர்ண அந்த அந்த தூதர்கள் உங்களுக்காக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நாம இதை விசுவாசிக்கும் பொழுது, அந்த விசுவாசத்துல உறுதியாய் நிற்கும் பொழுது கண்டிப்பாக இந்த சரீரத்துல ஆரோக்கியம் இருக்கும். வியாதி கொடூரமானது பாருங்க. அதனால நாமளும் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது, குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது, இந்த சமுதாயத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது, தேவனுடைய ராஜ்யத்தின் வேலையும் செய்ய முடியாது. ஆனா ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது நமக்கு நாமளே ஆசீர்வாதமாக இருக்க முடியும், குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்க முடியும், சமுதாயத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்க முடியும், தேவனுடைய நோக்கத்தை இந்த பூமியிலே நிறைவேற்ற முடியும். அதனால இந்த லைனை முதல்ல அண்டர்லைன் பண்ணுங்க. நான் ஆரோக்கியமாக இருப்பது தேவனுடைய பரிபூர்ண சித்தமா இருக்கிறது. சொல்லி 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 ஆரோக்கியத்தை உடைய சரீரத்திற்குள்ள கொண்டு வர முடியும் இயேசுவின் நாமத்தினாலே. ஏன்னா தேவன் தம்முடைய குமாரனையே கொடுத்திருக்கும் பொழுது அவரோடு கூட சகல சம்பூர்ணத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் ஆரோக்கியமாக வாழ்வோம், விசுவாசிப்போம், தேவ வார்த்தையை அறிக்கையிடுவோம், தேவனுடைய ராஜ்யத்தின் நோக்கத்தை நிறைவேற்றுவோம் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.